அரசாங்கத்தினுடைய சொத்து பொதுவாக எல்லோருக்கும் பொதுவானது. ஒரு தனிப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்து அதனுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது. அதை பற்றி அவர் பேசி இருக்கவே கூடாது. என்ன ஆதாரம் இருக்கிறது அவரிடத்தில் அதை பேசுவதற்கு? ஆதாரம் இருந்தால் அங்கேயே விவாதிக்கலாமே. ஒரு அமைச்சர் பொய் சொல்லலாமா? அந்த மண்டபத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? எந்த விவரமும் தெரியாமல் மக்கள் மத்தியிலே அதிமுக வேட்பாளரை விட எங்களுடைய வேட்பாளர் ஏகேபி சின்ராஜ் சிறந்தவர் என்ற எண்ணம் பரவி இருக்கின்ற காரணத்தினால் ஏகேபி சின்ராஜ் அவர்கள் தொகுதி முழுவதும் அறிமுகமானவர் என்கிற காரணத்தினால் எதையாவது சொல்லி பொய்யை சொல்லி பெயரை கெடுக்கலாம் என்று திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி செயல் அது. 1900 உறுப்பினர்களிலே ஒரு உறுப்பினரை விலைக்கு வாங்கி அவருடைய வீட்டிலே அமர்ந்து இதற்கான சதி திட்டங்களை பொய்யான விஷயங்களை உருவாக்கி ஊடகத்தாரிடத்திலே சொல்லி இருக்கின்றார். அந்த ஒரு உறுப்பினருடைய வீட்டிலே அமைச்சர் சரோஜா அவர்களும் அமைச்சர் தங்கமணி அவர்களும் அமர்ந்து ஆலோசித்ததற்கான ஆதாரம் என்னிடத்தில் இருக்கிறது. ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கின்றவர், மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டியவர், இப்படி ஒரு மண்டபத்தினுடைய விஷயங்களிலே நுழைந்து அதில் ஏதாவது ஏற்படுத்தலாமா என்று முயற்சித்திருப்பது கண்டிக்கத்தக்கது. அந்த உறுப்பினர் வீட்டிலே அமர்ந்து அந்த உறுப்பினரோடு அந்த உறுப்பினருக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு? அந்த உறுப்பினர் இல்லத்திலே அமர்ந்து நீங்க ஒண்ணு பிடிங்க, ஆளுக்கு ஒண்ணு பிடிங்க. பொள்ளாச்சி பாலியல் ஆபாச வீடியோ விவகாரத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த மாவட்ட எஸ்பி அவர்களையும் கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் அவர்களையும் பொள்ளாச்சி டிஎஸ்பி ஜெயராமன் அவர்களையும் அங்கிருந்து இடமாறுதல் செய்திருப்பதாக அறிகின்றோம். இதற்கு எதற்காக 2 மாதங்கள்? அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை சொல்லி எவ்வளவு நாட்கள் ஆகிறது? இவ்வளவு நாட்கள் ஆலோசித்து முடிவெடுத்திருக்கிறார்களா? அல்லது 2-3 நாட்கள் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர் பகுதிகளிலே பிரச்சாரம் செய்ய வருகிறார் என்று இப்போது அந்த முடிவை எடுத்திருக்கிறார்களா? விசாரணை இன்னும் சரிவர நடைபெறவில்லை. உண்மையான குற்றவாளிகள் விசாரிக்கப்படவில்லை. அந்த பிரச்சனையை பற்றியும் விவாதிப்பதாக அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இன்னும் பல விஷயங்களையும்
அந்த விவாதத்திலே நாம் விவாதிக்க முடியும், பல விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக அமையும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் தமிழக அரசாங்கத்தின் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முன்வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதனால் பொதுமக்கள் முன்னிலையிலே பேச மறுத்திருக்கின்ற அமைச்சர் அவர்களை ஊடகத்தின் முன்னால் தனியாக விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதுவும் அவர் இரவு 10 மணிக்கு மேலே என்று சொல்லியிருக்கிறார். வருகிற 6ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேலே ஊடகங்களின் முன்பாக நாமக்கல்லிலே நான் அவரோடு விவாதிக்க தயாராக இருக்கின்றேன். இடத்தை அவரே முடிவு செய்து கொள்ளலாம். எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அழைத்தாலும் நாமக்கல்லில் நான் வர தயாராக இருக்கின்றேன். 6ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அல்லது 9 மணிக்கு என்று நீங்கள் முடிவு செய்தால் நான் அதற்கும் தயாராக இருக்கின்றேன். ஒரு நாள் முன்னாடியே இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை அமைச்சர் கொடுத்திருக்கிறார். எதுவாக இருந்தாலும் ஒரு செய்தி என்பது ஒரு நாள் முன்னாடி பொதுமக்களுக்கு செல்லுகிறது என்று சொன்னால் அது மகிழ்ச்சியான விஷயம்தான். நான் மகிழ்ச்சியோடு அவரை அதற்கு வரவேற்க காத்திருக்கின்றேன். மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தினசரி காலையிலே இந்த மாவட்டத்தினுடைய தாசில்தார்களை எல்லாம் வீட்டுக்கு அழைத்து ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு புறம் எதிரானது. அவருடைய இல்லம் ஏதோ தலைமைச் செயலகம் போல அனைத்து தாசில்தார்களும் காலையிலே அங்கே சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செய்தி வருவது வேதனையாக இருக்கிறது. நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்பதை கருத்தில் கொண்டு அன்போடு கேட்கின்றேன், அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். காத்திருங்கள் 6ஆம் தேதி வரை. முடிச்சிடலாமா? எடுத்தது யாருக்குமே தெரியல. எடுத்தவனுக்கு லைவ் லிங்க் பண்ணவனுக்கு பண்ணாத பண்ணலையான்னு இங்க இருக்கிறவங்க தெரிய மாட்டேங்குது. தானா